இப்போது தேனியில் வந்து நமக்கு ஒருத்தர் தக்காளி விளைவிக்கிறார் அப்படின்னா, பொதுவாக மைஹாரஸ் இல்லாத பட்சத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தை வந்து ஊரில் பஸ்ஸில் போட்டு விடுவாங்க, இல்லை பக்கத்து ஊருக்கு வந்து அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நமக்கு நைட்டு பறிப்பாங்க. சாயங்காலம் இப்போ தக்காளி நான் வந்து 60-70 கிலோ கேட்டிருக்கேன் அப்படின்னா, நாள் சாயங்காலம் தான் அவங்க அறுவடைலாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு பஸ்ஸில் போடுவாங்க. காலையில் நமக்கு அந்த பஸ்ஸு வந்து நமக்குன்னு தனியாக மைஹாரஸ்ட்டுக்காக வரும், பிக் பண்ணிட்டு வந்துடுவோம். எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி வருது. ஸோ சப்ளை செயின் வந்து இன்றைக்கி கோயம்பேடு மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் ஆர்கானிக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் பண்ணி இது ஆட்டோவில் கொண்டு வரதா. இப்போ திருவள்ளூரில் மிக மிக அருகில் சென்னைக்கு, அங்கே உள்ள ஒரு 15-20 விவசாயிகளுக்கு நம்ம ஃபார்ம்லேயே போய் காலையில் எல்லாமே வெண்டைக்காய் கீரை எல்லாமே காலையில் தான் அறுவடை பண்ணுவோம். எதுவுமே எங்கள் மைஹாரஸில் ஸ்டாக் பண்ண மாட்டோம். ஸோ தக்காளி ஊர்லேருந்து காலையில் வருது, வேறு ஊர்லேருந்து பப்பாளி வருது, திருவள்ளூர்லேருந்து கீரை வருதுன்னு எல்லா ஊர்லேருந்து உள்ள பொருளும் சென்னையில் ஒரு வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி மாதிரி வச்சுருக்கோம். அது ஆக்சுவலாக வேர்ஹவுஸோட பேக் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். காலையில் எல்லா பொருளும் வந்து இறங்கும், குவாலிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு பேக் பண்ணி சேம் டே டெலிவரி.